வாங்கிட்டு வந்த பன்னீர கிச்சனுக்குள்ள கூட எடுத்துட்டு போல. அதுக்குள்ள என் தம்பி வந்து பன்னீர் 65 பண்ணுன்னு சொன்னா. சரி ஓகே அதுவும் பண்ணிரலாம். ஆனா இன்னைக்கு மெயினான டிஷ்ஷே பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்து பண்ணலான்னு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அம்மாகிட்ட. இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். வீட்டு பக்கத்திலேயே சேல் பண்ணுவாங்க. அத தான் வாங்கிட்டு வந்தாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு பன்னீர மசாலா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தயிர், சில்லி பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டர்லேயே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப அதே பேன்ல கொஞ்சமா பட்டர், ஆயில் ஊத்தி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரிஞ்சி இல, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ரெட் சில்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். க்ரீமியா கிடைக்கணுன்றதுக்காக. இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ அகெயின் ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர், ஆயில் சேர்த்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்ச கிரேவியும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா பாயில் ஆனதும் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அந்த கிரேவியில் சேர்த்து நல்லா திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கிரேவி திக்கானதும் லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ பட்டர் போட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். அம்மா வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டாங்க. நைட் டின்னருக்கு இதுதான் ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டோம். எல்லாருமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதே மாதிரி மினி விலாக் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. பாய்.